அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ள 5 முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு. தேர்வுத்துறை அறிவித்தபடி 9,10,000 மாணவர்கள் எழுதிய 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணி அளவில் வெளியிடப்படும். உடனடியாக செல்போனிலும் SMS வரும். அரசு தேர்வு இயக்கத்தின் இணையதளங்களிலும் தேர்வு முடிவை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், பொது நூலகங்களிலும் தேர்வு முடிவை நீங்கள் பார்வையிடலாம். இரண்டாவது அறிவிப்பு. மே 15ஆம் தேதி தொடங்கவிருந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. வார கடைசி நாளையொட்டி மே 11, 12 வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுகளில் சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் 1290 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில் www.tnstc.in என்ற இணையதளம் மற்றும் TNSTC என்ற செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க குறிப்பிட்ட பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நான்காவது அறிவிப்பு. கோடை அலை வீசுவதால் மாணவர்களின் நலன் கருதி கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. கோடை விடுமுறை நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் எல்லா வகையான பயிற்சிகள், சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என பள்ளிகளுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடைசியாக ஐந்தாவது. உதகையில் 126வது மலர் கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் வண்ணம் 1,00,000 மலர்களால் டிஸ்னி வேர்ல்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 62,000 மலர்களை கொண்டு 33 அடி உயரத்தில் மலை ரயிலும் உருவகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதகையில் இன்று தொடங்கும் மலர் கண்காட்சியானது மே 20ஆம் தேதி நிறைவடைகிறது.